ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியஸ். இன்றைக்கி கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் தாளிப்பு எதுவும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஹாஃப் மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். அதே நேரத்தில் காரம் கம்மியாக தான் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 4 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு நம்ம தாளிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அது மாதிரி வெங்காயம் தக்காளியை வதக்கணும்னு அவசியம் இல்லை. சமைக்க தெரியாதவங்க கூட இந்த கிரேவியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பெரிய சைஸ் ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 50 கிராம் நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, சிறிதளவு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் ஜூஸில் இந்த சிக்கன் நல்லா ஊறி வெந்து வரப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லெமன் ஜூஸுக்கு பதிலாக தயிர் கூட ஆட் பண்ணலாம். தயிராக இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் வைக்கிறேன். 10 நிமிஷம் கழித்த பிறகு நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் இப்போ வச்சுருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட பயன்படுத்தாமல் நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் கிரேவி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆட் பண்ண தக்காளி, சிக்கன் உள்ள தண்ணியே போதுமான அளவு. சிக்கன் வேகிறப்ப நீர் விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். நம்மளுக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவியும் கிடைக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா வெந்துகிட்ருக்கு. அப்பப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் உள்ள நீரெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சிக்கனில் உள்ள நீர் நல்லா விட்டு சிக்கன் கிரேவி நல்லா தலை வருது. கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சு எடுத்தோம்னா அட்டகாசமான கொஞ்சம் கூட தாளிப்பு எதுவும் சேர்க்காமல் நம்ம சிம்பிளாக ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த இடத்துல சிக்கன் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸில் மூடி போட்டு வைக்கிற அந்த கேப்பில் இடையிடையே மூடியை எடுத்துகிட்டு அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே வரணும். நம்மளுக்கு அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு சொட்டு தண்ணி கூட பயன்படுத்தாமல் சிக்கன் கிரேவி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சிக்கன் கிரேவியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னால் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.